ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அற்புதமான திருநாள் இன்னைக்கு. வைகாசி 11 வள்ளற் பெருமான். நம்மளுடைய இந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவோம். அக்டோபர் 5 வள்ளற் பெருமான் பிறந்த தினத்தை, அது ஆங்கில வருடத்தை கணக்கிட்டு, ஆங்கில தேதியை கணக்கிட்டு அக்டோபர் 5 என்று வள்ளற் பெருமான் வருவிக்கோடு தினத்தை கொண்டாடுவார்கள். அதுக்கப்புறமா இந்த தர்மசாலையை நிறுவிய தினத்தை தமிழ் மாத கணக்கிலே வடிவமைத்து வைகாசி 11 என்று கொண்டாடுவார்கள். ஏன்னா 23/5 தான் வள்ளற் பெருமான் தர்மசாலையை தொடங்கினார், அது ஆங்கில நாள். ஆனால் இந்த விபவத்தை நாம் வைகாசி 11 என்று அந்த தமிழ் வழக்கத்தின்படி கொண்டாடுவார்கள். அடுத்தது அவர்களுடைய அந்த திருக்காப்பிட்டு கொண்ட தினத்தை நட்சத்திர அடிப்படையிலே தைப்பூச தினத்தன்று கொண்டாடுவோம். அதாவது ஒரு சமரசத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். ஆங்கில தேதியை விட்டு கொடுக்கல, தமிழ் மரபையும் விட்டு கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சமரசத்தை நம்முடைய சன்மார்க்கத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் வைகாசி 11 வள்ளற் பெருமான் அந்த தர்மசாலையை துவங்கிய தினம். இவர் ஆலமுண்டி நாட்டமையா இந்த சபை அமைப்பதற்கும் இந்த விழா செய்வதற்கும் பெருந்துணையாக எப்போதும் நம்முடைய சங்க செயல்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய ராமமூர்த்தி நாட்டாரையா அவர்களுக்கு நம்முடைய மூபா பாபா ஐயா அவர்கள் இந்த கதராடி அணிவித்து அந்த தர்மசாலையை துவங்கிய அற்புதமான திருநாள். தர்மசாலையை மற்றது எல்லாம் நிறைய 3 நாட்கள் விழா கிடையாது. ஆனால் இந்த தர்மசாலை மட்டும் 3 நாட்கள் விழா. இன்னையிலிருந்து 3 நாட்கள் அங்கே இசை விழாவாக கொண்டாடுவார்கள். அதெல்லாம் தர்மசாலையை சோறு போட்டது, அதுக்கு இசை விழாவாக கொண்டாடணும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பு. என்ன பண்ணாலும் நமக்கு அது அவ்வளவு இனிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த சாலை விழாவை 3 நாட்கள் இசை விழாவாக கொண்டாடும். பாடிய நல்லோர் தமக்கே நாடியதெல்லாம் அளிப்பார் அப்படிங்கிற ஒரு இந்த பாட்டு பாடுறது. அதனால தான் இவங்கெல்லாம் அந்த வில்லுப்பாட்டு பாடும்போது நான் யோசிப்பேன், ஏன் இவங்கெல்லாம் நல்ல கருத்தெல்லாம் சொல்லலாமே, ஏன் வில்லுப்பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சது. அதனால தான் அதுலேருந்து இவர் கொஞ்சம் நம்ம ரவிச்சந்திரன் ஐயா கொஞ்சம் வெளியே இழுத்து சொற்பொழிவாளராகவும் பண்ணி விட்டோம். ஆனால் அந்த வில்லுப்பாட்டும் போது அது எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகுது. ஏன்னா அந்த பாடல் மூலமாக நம்ம சொல்லும் பொழுது இது அற்புதமாக மக்கள்கிட்ட போய் பதியுது. அதனால தான் இந்த ஜீவகாருண்ய தினத்தை இசை நிகழ்வாக வைத்து சன்மார்க்க கருத்துக்களை மக்கள் மனதிலே செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் 3 நாள் இசை விழாவாக இந்த வைகாசி 11 கொண்டாடுகின்றார்கள். அதுதான் அதனுடைய விளக்கம். அப்போ இங்கே வள்ளற் பெருமான் இந்த தர்மசாலையை சோறு போடுறதுக்கு மட்டும்தான் அமைச்சாரா அப்படின்னு பார்த்தா, தவறாத தந்திரமும் மந்திரமும் எனக்களித்தான்னு பாடுவார்.
அதான் தந்திரமும் மந்திரமும் அப்படின்னா மந்திரம்னா எல்லாருக்கும் தெரியும். வள்ளல் பெருமான் அந்த மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தந்திரம் என்ன? என்ன தந்திரத்தை வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்தார்? எல்லா ஞானிகளும் இறைவனை தேடி ஓடுறாங்க. வள்ளலார் இறைவனை தேடி ஓடுறிய உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டார். முடியுமா நம்மளால? இறைவன் யாருன்னு தெரியணும் இல்லையா? ஐயா போய் பாபுவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னா யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க? பாபு யாருன்னு தெரிஞ்சாதானே கூப்பிட்டு வர முடியும். அப்போ இறைவனை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க யாராலையும் இறைவனை கண்டுபிடிக்க முடியல. ஏன்? இறைவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ வள்ளல் சொன்ன அப்புறம் எப்படி நீ போய் கண்டுபிடிப்ப? உட்கார பேசாம இறைவன் ஒன்று வந்து கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னா நீ எதுக்கு இறைவனை தேடி போற? இறைவன் ஒன்று வந்து கண்டுபிடிக்கிட்டோம். அதுக்கு ஒரு ஈஸியான தந்திரம் இருக்குதுடா அப்படின்னா. என்னையா தந்திரம்? ஒரு பக்கம் இறைவனை வச்சார் தர்மசாலையில், இன்னொரு பக்கம் சோறு போட ஆரம்பிச்சார். அந்த தர்மசாலை அடிக்கல் நாட்டும் பொழுதே சோறு போடுற ஒரு அற்புதத்தை இதுவரைக்கும் வேற யாரும் செஞ்சதில்லை, அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை. நம்ம எல்லாரும் அடிக்கல் நாட்டு விழா ஒன்று இருக்கும், திறப்பு விழா இன்னொரு தடவை இருக்கும். வள்ளல் பெருமான் அது என்ன அடிக்கல் நாட்டணும், தர்மசாலை தொடங்கிறதுக்கு தானே அடிக்கல் நாட்டுறோம், அப்போ தொடங்க சோறு போடுறதே அப்படின்னு சோறு போட வச்சார். 1867 அன்னைக்கு வந்து சாப்பிட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 3000 பேர். தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தர்மசாலை தொடக்க விழாவுக்கு 3000 அன்பர்கள். அந்த 3 நாளும் சேர்த்தா 10,000க்கு மேல அன்பர்கள் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க வராம 10,000 அப்படிங்கிறது வந்தவங்களே திரும்பி வந்த கணக்கு இல்லை. புதிதாக வந்தவர்கள் 1867 10,000 பேருக்கு மேல பாருங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த ஜனத்தொகை எவ்வளோன்னா மருதூர், மேட்டுக்குப்பம், வடலூர் அப்படி எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஜனத்தொகை 1069 பேர் தான். அந்த ஜனத்தொகை குழந்தைக்குடியிலேருந்து மொத்தமாக எடுத்து 1069 பேர். ஆனால் அந்த ஊருக்கு வந்து சாப்பிட்டவங்க எவ்வளோ பேருன்னா 10,000க்கு மேலே. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தர்மசாலையை தொடங்குறார். அது அந்த பக்கம் மந்திரத்தையும் தந்திரத்தையும் சேர்த்து வச்சு தொடங்குறார். மந்திரம் அப்படின்னு கடவுளை அமைத்தார். அங்கே மேடை அமைத்து இங்கேதான் கடவுள் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அங்கே கொடுத்து, இந்த கடவுளை நீ பார்க்க வேண்டும் என்றால் பக்கத்துல எல்லாருக்கும் சோறு போடுன்னு ஒரு தந்திரத்தை நமக்கு எடுத்து கொடுத்தார். அந்த தந்திரம் தான் இறைவன் நம்மை நோக்கி வரவழைக்கக்கூடிய அற்புதமான தந்திரம். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நெருப்பை கொண்டு நெருப்பை அணைப்பது. அதான் வேற எதனாலையும் அதை சாதிக்க முடியாது. பஞ்சபூதங்கள்ல ஒன்றை கொண்டு ஒன்றினை அதையே அழிப்பது என்றால் அது நடவாத சாத்தியம். ஒன்று மட்டும்தான் சாத்தியம். நெருப்பை கொண்டு நெருப்பை அணைக்க வேண்டும். வேற எதனாலையும் அதை அணைக்க முடியாது. நெருப்பை தண்ணி ஊற்றி அணைக்கலாம், வெளியில இருக்கிறது. ஆனால் உள்ளே எரியக்கூடிய நெருப்பை தண்ணி ஊற்றினாலும் அணையாது. ஆனால் உள்ளே எரியக்கூடிய இந்த பசியாகிய நெருப்பை, அந்த பசியாக நெருப்பை, அந்த அணையா அடுப்பு என்கின்ற அந்த நெருப்பை கொண்டு இந்த பசி என்கின்ற எரியக்கூடிய நெருப்பை அணைத்த பெருமை வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம்தான். அவர் அன்று ஏற்றிய அடுப்பு நம்ம எல்லாரும் அணையா அடுப்புன்னு போய் அங்க தர்மசாலையை போய் பார்த்து கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் புறத்திலே ஏற்றிய அணையா அடுப்பு. அது அவர் அகத்திலே ஏற்றிய அணையா அடுப்பு. இது ஒவ்வொரு சன்மார்கியின் மனத்திலும் அற்றார் பசி தீர்த்தல் வேண்டும் என்கின்ற அந்த நெருப்பை ஒவ்வொரு சன்மார்கியின் மனதிலும் ஏற்றியிருந்தார். அந்த அகநெருப்பானது இப்பொழுது உலகம் பூரா பரவிக்கொண்டு எங்கு பார்த்தாலும் அந்த பசி தவிர்த்தல் என்கின்ற அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய ஒரு தந்திரம். நீ இறைவனை தேடி போகாத, இறைவனை உன்னை தேடி வரவை. அதுக்கு ஒரே வழி, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ என்ற பாவத்தை நீக்குவதுதான். யாராவது பசியோட வாடிட்டு இருக்கிறாங்களா, உடனே சாப்பாடு போடு, உடனே இறைவன் உன்னை தேடி அங்கு வந்து விடுவான் அப்படின்னா. ஸோ இந்த அற்புதமான நாள் இன்றைய நாள். ஸோ இன்றைய நாளில் நம்ம இந்த மரணம், பிணி, பயம், மூப்பு இதையெல்லாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்றால் அந்த அற்றார் பசியை அவிழ்த்தல் வேண்டும். அது நாம பட்டினி கிடந்தா அடுத்தவனுக்கு சோறு போடலாமான்னா சோறு போடலாமா? இல்லை. நாம நல்லா இருக்கணும், அப்பதான் அடுத்தவங்களை நம்ம நல்லா இருக்க வைக்க முடியும். இந்த அர்ஜுனனும் பீமன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் கிட்ட வந்து அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை கூப்பிட்டு வர. அர்ஜுனுக்கு ரொம்ப தலைகணம். நாம தான் அற்புதமாக பூஜை பண்ணுவோம் அப்படின்ற தலைகணம் அர்ஜுனனுக்கு உண்டு.
சரி கிருஷ்ணன் வந்து சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். அங்கே அந்த பெருமாளுக்கு அடியில் இவன் போய் நிற்கிறான். அங்கே போனால் அங்கே மலையா பூ குவிஞ்சு கிடக்குது. மலையா பூ குவிஞ்சு கிடக்குது. அர்ஜுனன் வந்து இது என்ன யார் போட்டுட்டு இருக்கிறா, இவ்வளோ பூ வந்து இங்கே உழுதே அப்படின்னு கொஞ்சம் கீழே பாருன்னா. அர்ஜுனன் பீமன் வந்து வலது கையில் சாப்பாடு கிண்டிகிட்டு இருக்கிறான், இடது கையில் பூ எடுக்கிறான். அவர் வணங்கக்கூடிய சில வந்து ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கு. இங்கேருந்து பூவை இடது கையில் தூக்கி அங்கே வீசுறான். இங்கேருந்து பூவை இடது கையில் தூக்கி வீசுறான், வலது கையில் சாப்பாடு கிண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த பூ அங்கே மலை போல குவிஞ்சு கிடக்குது. பக்கத்தில் ஒரு 10-15 பூ மட்டும் இருக்குது. இது யார் போட்ட பூன்னா கீழே பாருன்னா அர்ஜுனன் போடுறான். மாலை மாலையாக அள்ளி அள்ளி வீசுறான். ஆனால் அதில் 1-2 பூ தான் வந்து அங்கே விழுது, அங்கே விழுந்துருக்குது. இது என்னையா அப்படின்னா அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாரு. அவன் அடுத்தவங்க உயிருக்காக வலது கையில் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுதான்டா முக்கியம். அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதையும் விடாமல் அதையும் விடாமல் இங்கே போடுறான் பார். அது அவன் ஒரு பூ போட்டா இந்த சினிமாவில் சொல்லுவானே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இல்லை, அவன் ஒரு பூ போட்டா 100 பூ வந்து விழுதுறா. அதனால அடுத்த உயிரை காப்பாத்துற ஒரு நினைப்பு இருக்கட்டும். நான் தான் பூ போடுறேன்ற இந்த ஆணவத்தோட போட்டினா நீ 100 பூ போட்டாலும் ஒரு பூ தாண்டா வந்து விழுவும் அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி அந்த உயிரிறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பல புராணங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. தர்மருக்கும் இந்த ஒரு எண்ணம் வந்தது. நாம தான் தர்மர்னு பேர் எடுத்திருக்கிறோமே அப்படின்னு ஒரு ஆணவத்தில் இருக்கிறார் தர்மர். ஒரு நல்ல மழை காலம், நிறைய ரிஷிகள் வந்து யாகம் வளர்க்கணும், மழையா இருக்குது, எல்லாம் நனைஞ்சு போச்சு, ஏதாவது வழி பண்ணுங்க. தர்மருக்கு உடனே நம்ம சந்தன காட்டில் இருக்கிற சந்தன மரங்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம சந்தன மரத்தெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈரமான சந்தன மரம் எரிமை ஏதாவது எதுவுமே எரியல, ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அப்படியே கர்ணன் கிட்ட வராங்க. ஐயா இந்த மாதிரி யாகம் வளர்க்கணும், மழை பெஞ்சிருச்சு, எல்லாம் நனைஞ்சு போச்சு, பண்ண முடியல. கர்ணன் யாரையும் கூப்பிடல, ஒரு கோடாலி எடுத்தான். அரண்மனையில் இருக்கக்கூடிய சந்தன மர கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையும் முடங்குன்னு உடைச்சி எடுத்து கொடுத்தான். இதை எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் இன்னும் நிலையில எரியும் அப்படின்னா. அப்ப அந்த தர்மம் எப்படி இருக்குது பாருங்க. தர்மம் பண்ணணுமேன்னு அந்த தர்மத்தை பண்ணினான் தர்மன். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்தா இல்லை. இவன் வந்து என்ன அடுப்பு எரியணும் இல்லையா, யாகம் வளர்க்கணும்னா எரியணும். அப்போ அந்த நனைஞ்சு போன விறகு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? சரி பரவாயில்ல, இதையே உடைச்சு அவனே தன் கையால உடைச்சு எடுத்து கொடுக்குறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் தர்மம். நம்ம வந்து தர்மம் பண்ணணும்னா அது கொண்டு போய் ரீச் ஆகணும். ஒரு அம்மா வந்து தர்மம் பண்றாங்க, வாசல்ல வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. அவங்க வந்து பொண்ணை கூப்பிட்டு அவங்க பொண்ணு கையால் அரிசி எடுத்து போடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா அதை பார்க்குறாங்க. அவங்களும் பொண்ணை கூப்பிட்டு பொண்ணு கையால் அரிசி எடுத்து போடுறாங்க. இதே மாதிரி நாட்கள் போயிருச்சு, இறந்து போயிட்டாங்க அந்த 2 பெண்மணிகளும். 2 பெண்மணிகளுக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைச்சது. அந்த முதல் பெண்மணிக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த நிலை, 2வது பெண்மணிக்கு கொஞ்சம் தாழ்ந்த நிலை. 2வது பெண்மணி ரொம்ப கோபம் வந்துருச்சு. இன்னும் கடவுளை என்ன விளையாடிட்டு இருக்கிறியா நீ, இங்கே கூட நியாயம் தர்மம்லாம் இல்லை போல இருக்குது. அந்த அம்மா போட்ட மாதிரி தானே அரிசி நானும் போட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த அம்மாவத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்க, என்னத்துக்கு பின்னாடி நிறுத்திட்டீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னா. அந்த அம்மா கடவுள் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அம்மா நீ எதுக்காக உன் பொண்ணுகிட்ட அரிசியை கொடுத்து போட சொன்ன? இந்த மாதிரி தர்ம சிந்தனை தயாள குணம் என் பொண்ணுக்கும் வரணுங்கிறதுக்காக என் பொண்ணு கையால் அரிசி கொடுத்து போட வச்சேன். சரிம்மா பொண்ணு இந்த பொம்மாவும் நீங்கள் ஏம்மா பொண்ணு கையால் அரிசி போட வச்சிங்க? அங்கெல்லாம் போய் பேச முடியாது. நீங்கள் ஏம்மா பொண்ணை கூப்பிட்டு அரிசி போட வச்சிங்க? என் கையால் போட்டால் நிறைய அரிசி போட்டுருவேன், அதனால பொண்ணு சின்ன பொண்ணாச்சே, அதனால அவ கையால் அரிசி போட்ட சொன்னால் கொஞ்சமாக அரிசி போடுவோம், அதனால தான் அவ கையால் போட்ட சொன்னேன். இப்போ புரியுதா நீ ஏன் பின்னாடி நிற்கிற அப்படின்னு. அப்போ அந்த தர்ம சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அது மாதிரி வள்ளல் பெருமான் இங்கே அந்த தர்ம சிந்தனை நம் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அற்புதமான தர்மசாலை விழா இன்றைய தினம். அதனால நாம் அனைவரும் அதனை முன்னிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது உணவளிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தோடு இந்த அருமையான தினத்திலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஐயாவிற்கும் இந்த ஆலமுண்டி சங்கத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐயாவுக்கு அப்படிதான்
சூழ்நிலை எவ்வளவு நல்லா பாருங்க, ரொம்ப குறுகிய நேரத்தில், அதாவது எப்படிலாம், அதாவது காமெடியாகவும் உண்மையை சொல்லி எப்படிலாம் கொடுத்தா பாருங்க, அந்த குழந்தை சின்ன கையில் கொடுத்தா சின்னதாக போவோம் அப்படின்னு தான் தர்மம் கொடுத்தோம். ஆனால் எப்படியும் தர்மம் கொடுக்கணுன்ற செய்தி நம்ம மனசுலேயும் வரணுன்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கதையும் உண்மையான பெரிய கதையும் சொல்லி நமக்கு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்துக்கு ஒரு இடம் சார்ந்த நடைமுறை சன்மார் சங்க நிறுவனர் தலைவர் மூபா பாபு ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களெல்லாம் இன்னும் நேரம் பத்தாது. நம்ம மாண்புமிகு ஐயா பாபு ஐயா அவர்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தாதான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு போய் கேட்கணும். ஆனால் இதில் இன்னொரு செய்தி நம்ம சைடில் இருக்கிற எதிர்க்க உட்காந்து நான் கேட்குறேன், அப்படி அந்த வகையில் கேட்குறேன். அப்படி கேட்டால் ஒரு சினிமா எடுத்தால் கூட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் படம் எடுக்கிறேன்னா அதுக்குள்ளே ஒரு காமெடி, அதுக்குள்ளே ஒரு சண்டை, அதுக்குள்ளே ஒரு சோகம், அதுக்குள்ளே ஒரு இடைவேளை கேப், வெளியே போய் ஒரு டீ சாப்பிட்டோம், அப்படி இருந்தால் தான் கேட்கணும்னு மைண்டை மாற்றி வச்சுக்கிறாங்க எல்லாம் இந்த உலகத்தில். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையாக முழுசாக நம்ம கேட்க முடியல. ஆனால் இருந்தாலும் அரை நிமிஷம் மட்டும் நம்ம தவமுறை தியானம் வைத்தா நல்ல செய்தியா தர்மம் செய்யணும் அப்படின்ற செய்தியை எளிமையாகவும் இனிமையாகவும் கூறி இடம் சார்ந்த ஐயா அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி, நல்ல பலத்த கரவொலி சொல்லலாம், கரவொலி செய்து அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக முட்டத்தூர்லேருந்து வந்திருக்கின்ற ஏழ்மலைக்கண்ணன் அவர்கள் ஓரிரு மணித்துளிகள்